நமச்சிவாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்தவுடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்ப இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துரும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே, துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல் கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம், காலமும் நேரமும் மிதுன ராசிக்கு கை கொடுக்கின்றது. மிதுன ராசிக்கு என்ன, ராசியில் இருக்கக்கூடிய குரு ஒரு பலம், அது முதல்ல நினச்சிக்கோங்க. மிகப்பெரிய பலம் எதுனா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் தனித்து இல்லாமல் ராகுவோடு சேர்க்கை, 1-9 திரிகோண தொடர்பு. அப்போ நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் பிரயாணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், அதே சமயத்தில் திடீர்னு ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு. நல்லா இருந்த சாமி, டக்குன்னு எனக்கு கிடச்சிது, ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, திடீர்னு எனக்கு கிடச்சிருது சாமி, போனோம் நினச்சிருந்தேன், போகவே இல்லை, தேடி டிக்கெட் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி எடுத்து நடக்காத ஒரு சில விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய அதிசயம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகளாக இருக்கலாம், சரிங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட ஏதேனும் வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு எல்லாமே பரிகாரம் இருக்குது. இப்போ ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள்லாம் அவங்களுக்கு தெரியாத பரிகாரம் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் உண்டு, சரியாகும். மிதுன ராசி அன்பர்களே, குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள்,
அல்லது அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட தடைகள் விலகக்கூடிய மாதம். காரிய தடைகள், செயல் தடைகள், அது கட்சிக்குள்ளே இருக்கலாம், இல்லை கட்சிக்கு வெளியில் இருக்கலாம், உங்கள் பகுதியில் இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், முன்னாடி வாழ்த்தி பேசிட்டு பின்னாடி புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகள், உபத்திர தோஷங்கள், மெயினாக அரசியல் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள், அதே போல் அவங்க பேர் புகழுக்கு ஏதேனும் களங்கம் ஏற்படுதல், ஒரு அவப்பெயர் ஏற்படுவது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நீங்கள் அரசியல் குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்குற சாமி, பதவி எதிர்பார்க்குற சாமி, நான் இந்த வாட்டி சீட் எதிர்பார்க்குற சாமி. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, அரசியல் தலைவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் விலகும், மனசுல தைரியம் அதிகரிக்கும். நேற்று வரையிலும் உங்க கூட யார் சண்டை போட்டு இருந்தாவா, இன்னைக்கு உங்கள்கிட்ட சரண்டர் ஆவான், சரணாகதி அடைஞ்சிருவான். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் அரசியல் அன்பர்களே. அதே போலத்தான் சினிமா துறை, கலைத்துறை, சின்ன துறையாக இருக்கலாம், பெரிய துறையாக இருக்கலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பொதுவாக கலைத்துறையை சார்ந்தவர்கள், இது விளையாட்டாக இருக்கலாம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை. அப்போது அவங்க எல்லாருக்குமே கூட புதன் சிறப்பாக இருக்கார். ராசிநாதன் புதன் பகவான் இரண்டில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் சந்தோஷம்தான். அவர் 3ஆம் இடம் போனாலும் அங்கே யார் இருக்காருங்க, சூரியன், சுக்கிரன். அப்போ எல்லாமே அந்த உள்வட்ட கிரகங்களோடு சேர்ந்துக்கிறாங்க. அப்போ சூரியனோடு இருக்கும்போது அவருக்கு இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறை சார்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், தடைகள், அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் கூட விலகி நிச்சயமாக ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சினிமா துறைக்கு நல்ல முறைய மாதமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல தான் பொதுவாக மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசாமல் இருப்பது, பசங்க பேசாமல் இருப்பது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிந்து செல்லுதல், அல்லது ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது, மன அழுத்தத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் போட்டு ஆட்டி படைக்கிறது, இப்படியெல்லாம் ஏதேனும் ஒரு சில தவறுகள் இருக்குமே. ஆனால் அளவு திருஷ்டியாக இருக்கலாம், மெயினாக திருஷ்டியாக இருக்கலாம். இந்த மிதுன ராசிக்கு மட்டும்தான் அது நிறைய நம்ம பார்த்துட்டோம். இப்போ கூட ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு போட்டி பொறாமையில் ஒரு செய்வனை பண்ணிட்டாங்க. அவங்க எதிராக பெரிய ஸ்ட்ரோக் அவர் முடக்க வச்சு படுக்க வச்சு அவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டு வந்துட்டாங்க, எங்கெங்கேயோ போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. கடைசியாக நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு அந்த அரசியல் தலைவர், அந்த அரசியல் குடும்பம் நம்ம இடத்துல வந்தாங்க. அன்னை வாராகி கிட்ட வந்தாங்க. யாராலும் செய்ய முடியாததை அன்னை வாராகி செய்து கொடுத்தால் இப்போ அவங்க எழுந்து உட்காந்துருக்குறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த அரசியல் குடும்பமாக இருக்கல. பொதுவாக மிதுன ராசின்னு சொல்லிட்டாலே இந்த திருஷ்டி பகைகள் அதிகம். மெயினாக பந்துக்களில், சொந்த பந்தங்களில் பகைகள் அதிகமாக உள்ளது. அப்போ அந்த மாதிரி திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள், என்னால் முடியல சாமி, நான் மட்டும் எங்கேயோ போகிறேன், கஷ்டப்படுறேன், வளர்றேன், எனக்கு இந்த மாதிரி வேணுமுனே நான் செஞ்சு வைக்கிறாங்க. அது பையனை பாதிக்குது, பொண்ணை பாதிக்குது, இல்லை குடும்பத்தை பாதிக்குது, இல்லை வீட்டுக்காரர் சுய அறிவே இல்லாமல் இருக்காரு, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, இல்லைனா வீடு ராசி இல்லாமல் போகுது, இல்லை எல்லாம் வச்சுருந்தோம் சாமி, இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், எதுவுமே எங்கள்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாங்கள் நிறைய புதிய தொழில் ஆரம்பித்தோம், இந்த புது தொழிலில் அடி விழுந்தது. அப்போ இது எல்லாமே திருஷ்டிகள், போட்டி பொறாமைகள், செய்வினை கோளாறுகளாக கூட அது இருக்கலாம். எல்லாம் நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கிறது, அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவது, இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, அவையெல்லாம் கூட சரியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விலகி ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். மெயினாக மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் குறையும். மாணவ செல்வங்களாக இருப்பார்களே, ஆனால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகிறது,
அங்கே வந்து அட்மிஷன் கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் மாணவ செல்வங்கள் எக்ஸாம்ஸ் ப்ராக்டிக்கலாக என்ன எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அவங்க அதெல்லாம் கூட வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மாணவ செல்வங்களுக்கு இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல எதிர்காலம் உள்ளது. குரூப் எக்ஸாமு, ஐஏஎஸ் எக்ஸாமு, சிஏ எக்ஸாமு அதெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, மனசு சந்தோஷம், குழந்தை பாக்கியம், திருமணம் இவையெல்லாம் கூட இந்த மிதுன ராசிக்கு ஆவணி மாதத்தில் நடக்கும். எல்லாமே கரெக்ட் தான் சாமி, நீங்கள் சொல்கிறது பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிற சாமி, எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது வேண்டும், எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய வராகி.